அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த பூஜையை பல முறை சொல்லியிருக்கிறேன். இருந்த போதிலும் மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இது மிகவும் சக்தியான பூஜை, அனுபவத்தில் கண்ட ஒரு அற்புதமான பூஜை, நிறைய பேர் செய்து பலன் பெற்ற பூஜையும் கூட. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். நாளைய தினம் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டால், இந்த தமிழ் வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் செய்தோம் அப்படின்னா, அதாவது தொடர்ந்து 5 வாரம் செய்யணும். அப்போது இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் இந்த பூஜையை பண்ணினோம் அப்படின்னா, நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகம் நமக்கு ஏற்பட்டு பணம் என்பது நமக்கு வரும். பொதுவாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், பணம் அப்படின்றது எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியாக வராது. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள், நான், அனைவரும், எல்லார் உட்பட மொத்த பேருக்குமே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பணம் அப்படின்றது அவ்வளவு சீக்கிரமாக வராது. ஒருவர் ரொம்ப பணம் வச்சுட்டு நல்ல சௌக்கியமாக இருக்கிறார் அப்படின்னா, அவர் முன்ஜென்மத்தில் அவர் செய்த புண்ணியத்தினுடைய பலனாக இருக்கலாம். இந்த ஜென்மத்தில் அவர் நல்லவர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் போன ஜென்மத்தினுடைய அந்த ஒரு பலன்தான் இந்த ஜென்மத்தில் அது அவர்களுக்கு வந்திருக்கும். ஆனால் வந்ததை நாம் நிலை நிறுத்திக்கணும். நம்முடைய சந்ததியினருக்கும் அந்த ஒரு புண்ணியம் போகணும் அப்படின்னா, நாம் மகாலட்சுமி தாயாரை, நம்மிடம் வந்த மகாலட்சுமி தாயாரை மதித்து மேலும் மேலும் நாம் தான தர்மங்கள் செய்து புண்ணிய காரியங்கள் செய்து அதை நாம் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் நிறைய பணம் படைத்தவர்களும் இருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட பணம் நிறைய இருக்குது, நான் ஏன் பண்ணணும் அப்படிலாம் அவங்க நினைக்கிறாங்க. அது வேறு சப்ஜெக்டு. அப்போது பணம் அப்படின்றது அவ்வளவு சீக்கிரமாக வராது. அப்படி நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா, நாம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் பண்ணின அவங்க அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். அந்த வந்த தாயார் நம்மிடத்தில் நிலையாக இருக்கணும் அப்படின்னா, நாம் அதாவது பூஜைகளை தொடர்ந்து செய்யும்போது தாயாரின் பரிபூர்ண அனுகிரகம் நிரந்தரமாக நமக்கு இருக்கும். இது 5 வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டிய மகாலட்சுமி பூஜை. 5 மணியில் இருந்து 5:30 மணிக்குள், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 5 to 5:30க்குள்ளே இந்த பூஜையை முடிக்கணும். 5 மணிக்கு ஆரம்பம் பண்ணுங்கள், 5:30 மணிக்கு முடியல அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த பூஜைக்கு நாம் சகஸ்ர நாமத்தை படிக்கணும். அது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் 5 மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பம் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி அப்படி ஆனாலும் ஆரம்பம் பண்ணிவிட்டு இந்த பூஜை, அந்த சகஸ்ரநாமெல்லாம் எப்போ முடியுதோ அப்போ தூப தீப ஆரத்தி நைவேத்தியமெல்லாம் காட்டுங்க. இந்த பூஜைக்கு ஸ்பெஷலாக ஒரு நைவேத்தியம் பண்ணணும். அதாவது சர்க்கரை பொங்கல். பொதுவாக சர்க்கரை பொங்கல் பண்ணும்போது நம்ம பண்ணுற விதம் வேறு. இதில் அதாவது வெள்ளை தண்ணீர் விட்டு அது கொதி வந்த பிறகு அரிசியை போடணும். இது வெள்ளை தண்ணீரில் அரிசியை போடும்போது அது கொதிப்பதற்கு, அதாவது அந்த சாதம் வருவதற்கு கொஞ்சம் நேரமாகும். இருந்தாலும் இதை இப்படித்தான் செய்யணும். செஞ்ச பிறகு அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாபத்ரி, இதை 3ஐயும் அதில் போட்டு நாம் தயார் பண்ணி இதை வச்சுக்கணும். கொஞ்சம் நீராக பண்ணினோம் அப்படின்னா பாயாசம், கொஞ்சம் கெட்டியாக பண்ணினோம் அப்படின்னா அது பொங்கல். இதைத்தான் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். துளசி கொத்துகள் இது தயார் பண்ணிக்கணும். 1000 கொத்துகள் தயார் பண்ணிக்கணும். வீட்டில் துளசி இருந்ததுன்னா ஈஸியாக 1000 அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொத்தாக நிறைய பறித்தோம் அப்படின்னா வந்துடும். அப்படி நிறைய இல்லை அப்படின்னா ஒவ்வொரு துளசியாக நாம் எடுத்துக்கலாம். இப்படியாக 1000 கடையில் கூட நம்ம வாங்கிக்கலாம். துளசி பக்கத்தில் இருக்கணும், இந்த நைவேத்தியம் இருக்கணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த நேரத்தில் நாம் இந்த பூஜையை பண்ணணும். அதாவது 5 வாரங்கள் பண்ணணும். பெண்களுக்கு இடையூறு வரும்போது ஒரு வாரத்தை விட்டுட்டு அதற்கு பிறகு செய்கின்ற வாரங்களை நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அழகாக ஒரு மனை அமைச்சு அதில் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு கோலம் போட்டு அஷ்டதல பத்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை போட்டு அதற்கு மேலே துணி விரிச்சிட்டு அதற்கு மேலே மகாலட்சுமி தாயாரினுடைய படம், விக்கிரகம் இருந்தால் விக்கிரகம் வச்சுட்டு ஒரு விநாயகரை செஞ்சு வச்சுட்டு நம்ம விநாயகருக்கு பூஜை பண்ணி 2 விளக்கு ஏற்றி ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு, நெய் விளக்காக இருந்தால் சிறந்தது, தாமரை திரி போட்டு ஏற்றினா ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லை அப்படின்னா
சாதாரண வத்தி போட்டு நாம் நம்மக்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை வச்சு நம்ம விளக்கு ஏற்றி இந்த பூஜை முடியும் வரை அந்த தீபமும் அந்த தூபமும் இருந்து கொண்டே இருக்கணும். மறுபடியும் நாம் அதை பூஜை பண்ணும்போது பார்த்துட்டே அதை மறுபடியும் ஏற்றி வைக்கணும். இப்படியாக துளசியால் அர்ச்சனை பண்ணணும். தாயாருக்கு மல்லியால் மாலை போட்டுட்டு அதற்கு பிறகு விநாயகர் துதி சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு துதி சொல்லிவிட்டு தாயாருக்கு சகஸ்ரநாமத்தினால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாம் பண்ணிவிட்டு தாயார்கிட்ட மனசார வேண்டிக்கணும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கடன் இருக்குது, நகை கடன் இருக்குது, பணவரவு அதிகமாக வரணும், வேலை கிடையாது அதனால் பணம் வருவது கிடையாது, வேலை வரணும், பணம் வரணும், இப்படி பணம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாயார்கிட்ட சொல்லி மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. அதற்கு பிறகு தட்டில் ஒரு ஹாரத்தியை கலந்து வச்சுக்கோங்க. ஒரு பித்தளை தட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சுண்ணாம்பு மஞ்சள் போட்டு கலக்கினோம் அப்படின்னா அது சிகப்பாக மாறும். அதில் 2 தீபம் ஏற்றி வச்சு பூஜை எல்லாம் முடிந்த பிறகு அந்த ஹாரத்தியை காட்டுங்க. இதில் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் நம்முடைய விருப்பம் உடைத்தால் உடைக்கலாம், அல்லது வெற்றிலை பாக்கு பழம் கண்டிப்பாக வையுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பூஜை முடிஞ்சது. மாலையில் மறுபடியும் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு சின்ன நைவேத்தியம் வச்சு ஹாரத்தி காட்டிடலாம். மறுநாள் சனிக்கிழமை அந்த படம் விக்கிரகம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பண்ணிங்க அப்படின்னா தண்ணீரில் கரைச்சி செடிகளுக்கு ஊற்றிட்டு துளசியெல்லாம் கொஞ்சம் பிரசாதமாக எடுத்துகிட்டு கால்படாத இடத்துல நாம் போட்டுடலாம். இந்த மாதிரி அதாவது நம்ம செடிகள் வளர்த்தோம் அப்படின்னா அந்த செடிகள்லையே இந்த துளசியை போட்டுடலாம். இந்த மாதிரி 5 வாரம் பண்ணுங்கள். நிச்சயமாக பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த பூஜையின் மூலமாக நிரந்தரமான ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இந்த பூஜையை நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 4 முறை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா? உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது பார்ப்பவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அவர்களும் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது ஏற்படும். அந்த புண்ணியம் உங்களைத்தான் சேரும். இந்த மாதிரி அரிய பூஜைகள் இதுவரை எங்கேயுமே நீங்கள் கேள்விப்படாத பூஜைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அக்கம் பக்கம் வீட்டார் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா இந்த விஷயத்தை சொல்லுங்கள் அல்லது வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவர்கள் செய்து பயன் வந்தால் அந்த புண்ணியம் உங்களுக்குத்தான் சேரும். தாயார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கருணை மழையை அருளுவார்கள். அதனால் அவர்களுக்கு நாம் பூஜை பண்ணும்போது ரொம்ப அன்பாக பூஜை பண்ணினோம் அப்படின்னா தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.